ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோயா சங்க்ஸ் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சமாக சோயா எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னாவே தெரியும், நல்லாவே வெந்துட்டு. இப்போ வந்து அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அன்னாச்சிப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னாச்சிப்பூ, அது ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா அதை வந்து எண்ணெயெல்லாம் வெடிக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கலாம் சின்ன வெங்காயம், அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கனுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக அந்த வெங்காயம் வதங்குறக்காங்க. இல்லை வந்து உங்களுக்கு உப்பு போட இஷ்டம் இல்லை அப்படிங்கன்னா லைட்டாக சீனி தூணியோட நம்ம வந்து சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் வந்து நல்லா வெந்துடும். சீனி கொஞ்சமாக போட்டு லைட்டாக அது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். பார்த்திங்கன்னா அது ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து தக்காளி கூட சேர்த்து போட்டால் நல்லாவே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடும். அதனால் இந்த டைமில் வந்து தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து தக்காளி 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 தான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஆட் பண்ணி நல்லாயிருக்கும். என்கிட்ட 1 தான் இருந்தது, அதனால் 1 தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஸ்பைசிஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணலாம். நான் வந்து சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வத்தல் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வீட்டில் அரைப்போம் இல்லையா, மிக்சிங் மசாலா தூள் மட்டும், மல்லிப்பொடி மட்டும், அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா அந்த லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் இந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு அனுசரித்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த சோயா, அதை எல்லாமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாஸ் எல்லாமே அதில் அந்த சோயாவில் வந்து சேர்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நமக்கு வந்து இதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த சோயா வந்து வேகும்போது நான் உப்பு போடலை, அதனால தான் நான் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதிலே உப்பு போட்டு வேகும்போது உப்பு போட்டிங்க, இப்பவும் உப்பு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உப்பு அதிகமாகிடும். அதனால் நீங்கள் வந்து வேகிறதுக்கு முன்னாடி இந்த சோயா வந்து தண்ணியில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு அது கூட சேர்த்து அப்படியே வேக வைக்கும்போது உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உப்பு போடும்போது உங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி எல்லாமே வற்றி ஓரளவுக்கு இந்த சோயாவில் வந்து நல்லா ஸ்பைசிஸ் எல்லாமே அப்படியே அதில் வந்து ஊறி இருக்கும். இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு. நீங்கள் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், கிட்ஸுக்கெலாம் கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.